நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒலிக்கப்படும் உரிமை குரல் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. சமூக நீதி வணக்கம். சமூக நீதி குரல் தொலைக்காட்சியின் சார்பாக இப்பொழுது வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் நாங்கள் முண்டக்கை என்கிற இடத்துல நாங்கள் காலையிலிருந்து இந்த இடத்துல பார்வையிட்டு பலவிதமான நிவாரணங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறோம். சில காட்சிகளை நேரடியாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டினோம். இப்பொழுதும் கூட பாதிக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான அண்ணன் சேகர் அவர்கள் இருக்கிறார்கள். வாருங்க நாம் அவரை சந்திப்போம். அண்ணா கொடு கொடு அண்ணா அண்ணா, இந்த சம்பவம் என்னைக்கு நடந்தது? நீங்கள் உங்கள் பேர் என்ன? சேகர். நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறீங்க இல்லையா? அந்த ரோட்டுக்கு மேலே இருக்குது அந்த பள்ளி டவுன் இருக்கு. ஆமாம் ஆமாம். அந்த ஐயரை பார்த்துட்டு சிவன் கோயில் சிவன் கோயில் இருக்குல்ல, சிவன் கோயிலில் அந்த ஐயரை பார்த்துட்டு தான் நான் போகிறேன் மேலே. இப்போ 9 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு கரண்ட் ஆஃபு, கரண்டெல்லாம் ஆஃபு. கரெக்டாக 9 மணியில் 9 மணினா எத்தனை நாள், எத்தனை தேதி? திங்கக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு நான் அங்கே கரண்டு போயிடுச்சு. கரண்டு போனோன்னே அப்போ மழை, லேசான மழை தான். அப்போ அதுக்கு முன்னாடி 1 மாதம் மழை, ஃபுல் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. எப்போதும் இந்த சீசனில் மழை பெய்யுமாண்ணே? ஆகஸ்ட் மாதத்தில் மழை பெய்யுமா? இல்லை, அவ்வளோக்கு இல்லை. இந்த மாதம் வந்து இந்த மாதம் விடாத மழை, 1 மாதம் ஃபுல் மழை. அப்போ என்னாச்சு, 1 மணிக்கு எழுந்திரிச்சேன். 1 மணிக்கு எழுந்திரிக்கும்போது இந்த ஹெலிகாப்டர் ஓடுது இல்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சவுண்டு, கடமுடான்னு விடிய காத்தால ஒரு 4:30 மணிக்கு உடஞ்சிட்டு வருது. அப்போ நான் யார் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு? இந்த ஊரில் மேலே உள்ள அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டு அப்போ அவர் ஃபோன் பண்ணால் நாங்கள் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு டக்குன்னு புறப்பட்டோன்னே என்னாச்சு, வெளியில் வர முடியல. அந்த மேட்டில் இருந்து பார்க்கும்போது அடிச்சுக்கிட்டு வருது. அப்படியே பாறை கீழே இதெல்லாம் மரம், பாறை, தண்ணி எல்லாமே அடிச்சுக்கிட்டு வரோம். என்னாச்சு, சூரியமலை டவுனில் வந்து அந்த பாலத்தை உடச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஐயரோட வந்துருச்சு. ஐயரோட இங்கிட்ட அடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அடிச்சுக்கிட்டு வந்து என்னாச்சு, ஐயரோட அடிச்சுக்கிட்டு வந்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு. இந்த பக்கம் திரும்பிட்டா இப்படி வந்து அந்த பாலம் உடஞ்சிருச்சு. அந்த பாலத்தில் எப்படி 1000கணக்கான வண்டி போகும், ரோடு வண்டி, இந்த ரிசல்ட்டுக்கு போகிறவங்க எல்லாமே கம்ப்ளீட்டு 100கணக்கான வண்டியெல்லாம் போகும். ரோடு தான் போயிட்டு அங்கே ரிசல்ட் இருக்குல்ல, அங்கே போய் தங்க போவாங்க. அந்த பாலத்தோடு உடச்சிக்கிட்டு இப்படி வந்துட்டான். எத்தனை குடும்பம் அந்த மலையில் இருந்துச்சு? அந்த மலையில் ஒரு சாதாரண ஒரு 600 குடும்பம். 600 குடும்பம். பின்ன ஸ்கூலுக்கு பின்னாடி நிறைய குடும்பம். வெறும் பில்டிங் தான் இந்த மாதிரி கட்டி வச்சிருந்தது. பாக்கியெல்லாம் ஹிந்திக்காரவங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்தாண்ட வந்து ஹிந்திக்காரங்க, இந்தி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அவ்வளோ பாதிப்பு. நம்ம உள்ள மக்களுக்கு தான் அதிகம் பாதிப்பு. ஒரே வழியாக வலிச்சு கொண்டாந்து கரெக்டாக 6:30 மணிக்கெல்லாம் எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்களை பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலை அந்த டவுனில். எத்தனை பேர் உயிரோட மீட்கப்பட்டாங்க? உயிரோட அன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. அது ஏன்னா எல்லாம் கேம்ப்ல இருக்காங்க. 1000கணக்கான பேரும் இருக்காங்க, 2000 பேரும் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சைடு இப்போ இன்னுமே பாதிப்பு வந்துருமா அப்படிங்கிற பயத்திலையும் இப்போ ஒரு குடும்பம் கூட அங்கே இல்லை. போலீஸ் எல்லாமே, அரசாங்கம் எல்லாத்தையுமே ரெஸ்க்யூ பண்ணி முகாமில் கூட அங்கே முண்டக்கை மலையில பகுதி. ஆனால் சூழ்நிலை மலையில இந்த சைடு பழைய வில்லேஜ்னு சொல்ற ரோட்ல கொஞ்சம் பேர் மேல் சைடு இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டாங்க கேம்புக்கு. இப்போ திரும்ப இவங்க குடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதா? அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ யார் வீடு யாருன்னு தெரியுமா? தெரியாது. ரேஷன் கார்டு அந்த இது ஓட்டு லிஸ்ட் அதை வச்சு பார்க்கணும். அதை வச்சு எத்தனை குடும்பம் போயிருக்கு அப்படிங்கிறத கணிக்க முடியும்.
இல்லைன்னா பாறைக்குள்ளார எத்தனை பாவங்கள் கிடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்துலேயும் 6 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் மிச்சம். ஒரு குடும்பத்தில் 7 பேர் போயிட்டாங்க. அப்படி ஒரு குடும்பத்தில் 34 பேர். இப்போ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாச்சும் சொந்தக்காரங்க தான் முண்டைக்கையில் போனது. அவங்க போயிட்டாங்களா? போனவங்கள சொந்தக்காரங்க. அவங்க இறந்துட்டாங்களா? அங்கேருந்து திருப்பூர், அன்னூர், அவனாசி இப்படியெல்லாம் வெளியூர்லேருந்து குடி போயிருந்து முன்னையே குடி வந்து அவங்க இடமெல்லாம் வாங்கி சேஃப்டியாக இருந்தவங்க எஸ்டேட் வேலைக்காரங்க. இப்போ இல்லை. அம்மா இருக்குது, அப்பா இருக்கு, புள்ள இல்லை. புள்ள இருக்குது, அம்மாவும் அப்பாவும் இல்லை. அப்படி ஒரு 2 பக்கம். அரசாங்கம் ஏதாச்சும் நிவாரணம் கொடுத்தாங்களா? அரசாங்கம் சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும், மருத்துவ உதவி, சாப்பாடு, தங்குறதுக்கு இடம். தங்குறதுக்கு இடம் வந்துட்டு வாடகைக்கு தான் நான் இருக்கிறேன். நீங்க தங்குறதுக்கு நீ இடம் கொடுப்பாங்க. கொடுத்து ஆகணும். கொடுத்த மக்களுக்கும் அவங்கள ஒரு பாதுகாப்பா ஒரு 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல ஒரு இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாங்களாக்க சரியான ஒரு சந்தோஷம். ஒண்ணு இருக்கிறவங்களாச்சும் நல்ல ஒரு ஜீவிதத்துல ஓடும். இல்லைனாக்கா அது இந்த நாட்டு முதல்வர், இந்த மாநில முதல்வர் பினராயி விஜயன் வந்து பார்த்தாங்களா? அவங்க வந்து பார்த்துருக்காங்க. சுரேஷ் கோபி, மோடிலாம் வந்து பார்த்தாங்களா? பிரதமர் வந்து பார்த்தாங்க, சுரேஷ் கோபி அமைச்சர் பார்த்தாங்க, ராகுல் காந்தி, எல்லாம் வந்து அவங்க எல்லாருமே அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அங்கே மேலே மலை இதெல்லாம் பார்த்துட்டு போய். இப்போ உங்களுக்கு எதுவும் குறை இருக்குதா? இப்போ என்ன குறை? ஒன்று சாப்பாடு இருக்குது, அவ்வளோதான். மற்ற இந்த டைமில் சாப்பாட்டை தவிர வந்துட்டு அவங்க காலி பண்ணி போக சொன்னாக்கா நம்மளுக்கு வண்டி காசும் கூட ஒன்றும் இல்லை. டீ குடிக்க பீடி குடிக்க கூட காசு இல்லாமல் இருக்குது. மொத்தத்தில் வேலை செஞ்சா அன்னைக்கு காசு தானேங்க. உழைப்பு அது மட்டும்தான். வேற என் சம்சாரம் கொண்டு வெட்ட போகும். இங்கே நான் கிடைக்கிற வேலை மண்ணு வேலை. இப்போ இந்த இடத்துல இருந்து பாதிக்கப்பட்ட தூரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 3 கிலோமீட்டர். ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்துட்டாங்க. சூழ்நிலை 3 கிலோமீட்டர். சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து இந்த கடை இங்கே வச்சிருக்கிறீங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? நமக்கு 3 மணிக்கு சூழ்நிலை கிடைச்சிதான். 4 கிலோமீட்டர் இருக்கும். 4 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துட்டா சூழ்நிலை அடிச்சது. இங்கேருந்து சூழ்நிலைக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோதான். சூழ்நிலையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு வந்துட்டான் ஒரு 3 அங்கேயே 2 பாலம் உடஞ்சிக்கிட்டு வந்துட்டான். அந்த பாலம் வந்துட்டு இந்த பெரிய பாலத்தில் அடிக்க இப்படி திரும்பினது. திரும்புவது அதுக்கு கீழே சூழ்நிலை டவுனுக்கு. இப்போ இந்த இயற்கை பேரிடர் வந்து எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி சம்பவிக்கணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி. ஒரே ஒரு நாள் மாத்திரம் ஒரு 40 ஆளை கொண்டாந்து வச்சாங்க தற்காலிகத்துக்கு. அன்னைக்கு நைட்டே இது நடந்துருச்சு. என்ன வச்சாங்க? அந்த கண்டுபிடிக்கிறது வச்சாங்களா? இல்லை, அந்த 40 ஆள் ஒரு தற்காலி இப்படி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது சும்மா தற்காலிக்கு வந்து தங்கினாங்க ஸ்கூலில். அன்னைக்கு நைட்டை விடிய காத்தால வந்த அன்னைக்கே நம்ம காலையில் எல்லாம் பினிஷ்டி முடிஞ்சு போச்சு விஷயம். ஒன்று கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லா காரியமும் ராத்திரி தான் நடந்தது. 3 மணிக்கு தான் நடந்தது. 3 மணிக்கு மேலே எல்லாம். சரி, 1 மணிக்கு விடிய காத்தால் 1 மணி தான். சமூக நீதி குரல் தொலைக்காட்சி நேயர்களே, இவர்கள் இருவரும் அருமையான அண்ணன் சேகர், சேட்டா அவங்க பேர் அம்சா, இவர்கள் இந்த பகுதியில் பல ஆண்டுகளமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இரவு நடந்த சம்பவங்களை குறித்து அவர்கள் தெரியாமல் நித்திரைக்குட்படுத்திருக்கிறாங்க. விடியற் காலையில் தான் இவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. இவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். இவருடைய குடும்பத்திலே உறவினர்கள் சில பேர் மரித்திருக்கிறார்கள், இழந்திருக்கிறார்கள். இந்த துயர சம்பவத்திலே நீங்களும் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனை தவிர வேறு ஒருவரும் இந்த மக்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியாது. ஆனாலும் இந்த கேரள அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும். 3 வேளை உணவு கொடுத்தால் மட்டும் போதாது, மற்ற எல்லா விதத்திலும் இவர்களுக்கு பணம் தேவை. இவர்களுக்கு நல்ல உடல் உழைப்புக்கான வேலை வேண்டும். இவர்கள் பல லட்சம் ரூபாய் வீட்டை இழந்திருக்கிறார்கள். இந்த காணொளி நிறைய மத்திய மாநில அமைச்சர்கள், நீதிபதிகள், நிறைய தனிநபர்கள், தன்னார்வலர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த வயநாட்டு முண்டக்கை மற்றும் இன்னொரு சூளமலை பகுதியில் கிட்டத்தட்ட பல 1000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்க
நாம் எல்லாரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம். இனி எடுக்கிறதுக்கு இருக்குது, இன்னும் இருக்குது. ஓ மனுஷங்களை இனி 100 சில்லற ஆடு எடுக்கிறதுக்கு இருக்கு. அடையாளம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கண்டுபிடிக்கல. கணக்கு அந்த ஓட்டு லிஸ்ட்டில் பார்த்தாக்க இன்னி இருக்குது 125க்கு மேலே இருக்குது, 150 இருக்குது. இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிலச்சரி வரும்னு சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்காங்க, மறுபடியும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வரும்னு சொல்லி. இப்போ நீங்களாம் பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? இப்போ இங்கெல்லாம் பாதிப்பு வருமா? வராது, சொல்ல முடியாது. வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக பாதுகாப்பாக இருக்கிறீங்க. சரி, இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பு தரணும் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய பாதுகாப்பு. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.